ஸோ நம்ம வெக்கேஷன் போகிறோம். வெக்கேஷன் எங்கன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். லைக் ஒரு 12 தான் ட்ரெயினு. கங்யோன்னு அங்கே வந்துட்டு நிறைய பீச்சஸ் இருக்குது, ஃபேமஸ் பீச்சஸ் எல்லாமே. அப்படின்னா வந்துட்டு கேடிஎக்ஸில் தான் போகிறோம். ஸோ ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு பேசக்கூடாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம வந்து டிக்கெட் எல்லாமே வந்துட்டு ஃபேமிலி ஜோனில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதுதான் நம்மளோட கோச். இங்கே தான் வந்துட்டு ஃபேமிலி ஜோன் இருக்குது. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபேமிலி ஜோன் பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் பேபிஸ் இருந்தால் நமக்கு வந்துட்டு டைப்பர் சேஞ்சிங் செக்ஷன் எல்லாமே வேணும். ஸோ அது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸியாக எல்லாமே இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி வந்துட்டு கேடிஎக்ஸில் யாரும் ஃபோன் கூட பேச மாட்டாங்க சவுண்டாக. நாங்கள் மார்னிங்கே கிளம்புனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம தான் வந்தோம். பட் ஆனால் ட்ரெயினில் அதெல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு எதுவும் வாங்கலை. பட் ஆனால் ட்ரெயினில் பார்த்தப்போ நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம பேச தான் கூடாது, பட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் தெரிஞ்சுது. பிகாஸ் இங்கே வந்துட்டு மெட்ரோலேயும் பஸ்லேயும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஃபுட் எதுவுமே அலௌடு கிடையாது. ஃபஸ்ட்டு ரீச் ஆனப்போ ஃபஸ்ட்டு தேடினதே ஃபுட்டு தான். பிகாஸ் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு சாப்பிடாம தான் வந்தோம். அதனால் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சிக்கன் மயோ அண்ட் சூப், கிம்ச்சி சிக்கன் அண்ட் கிம் ரைஸ் அண்ட் சைட் டிஷ். எனக்கு போயிட்டு இருக்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு சோல் பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ புதுசாக ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பீச் கலர் பார்த்தப்போ சீரியஸ்லி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச் வந்து இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் ஒரு நார்மல் கலர் பீச்சாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கிற பீச் எனக்கு இருக்குன்னு தெரியல. இதுதான் பீச். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல். இது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே பீச். கலர் நான் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஊர் பீச் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட்டு நல்லாயிருக்கு. இந்த கலர் பார்க்குறக்கே கொஞ்சம் லைக் நம்ம தாய்லாந்து பீச் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இறங்கின உடனே வந்துட்டு ரூமில் கூட போய் செக்இன் பண்ணல. ஓடி வந்து பீச்சுக்கிட்ட நின்றுட்டேன். பிகாஸ் நான் அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிட்டேன். நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ இருந்துச்சு அங்கே. பால்கனி வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஏஜ்லேருந்து பீச்சோட அந்த ஏஜ் வரைக்கும் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லைக் நம்ம வந்து பெட்டோட அந்த சைட்லேயும் வந்து ஒரு பெரிய ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடியில் வந்துட்டு நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சேம் பால்கனிவு நம்ம வந்து ரூம்குள்ளே இருந்தும் பார்க்க முடியும். வெளியே வந்துட்டு அதிகமாக நாங்கள் போகல. பிகாஸ் வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. லைக் ரொம்பனா லைக் பயங்கர பேர்ன் ஆகிற மாதிரி ஹீட் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் டே டைம் வந்துட்டு ஒரு 12 to 3 o'clock நம்ம வந்துட்டு ரூமில் இருந்தோம். ஸோ நம்ம ஒரு 4 to 6 வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் கேம் விளையாடிட்டு இருந்தோம். லைக் பீச்சில் எல்லாமே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி 6 o'clock மேலே நம்ம வந்துட்டு வாட்டரில் இருக்க முடியாது. பிகாஸ் வந்துட்டு லைஃப் கார்ட்ஸ் வந்து டியூ டு கொஞ்சம் சேஃப்டி இதுக்காக வந்து நம்மளை வந்து விளையாட விட மாட்டாங்க. பட் ஈவன் தான் நம்ம வந்துட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் கால் எல்லாமே நினச்சி விளையாடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஈவினிங் வந்து நம்ம வந்து வெளியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு போனோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஃபுல்லு சீ ஃபுட் தான் பார்த்தோம். சீ ஃபுட்னால் அவ்வளோ சீ ஃபுட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ரியல் உயிரோடு இருக்கிற அந்த எல்லா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறதும் பின்ன கிராப்லாம் வந்துட்டு அவ்வளோ பெருசு இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாட்டில் போட்டு அவங்க ஸ்டீம் பண்ணுறாங்க. ஸ்டீம் பண்ணதை மட்டும் சாப்பிட்றாங்க சாஸில் தொட்டு. ஸோ இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஹோல் பீச் வியூ இன் த ஈவினிங்.
அந்த லைட் எல்லாமே பார்த்தா இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் போட்டிருக்கிற லைட்ஸ் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட். அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ கிளியர் வாட்டராக இருந்துச்சு, கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே கூட பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு வாட்டராக இருந்துச்சு. இந்த மாதிரி வாட்டர் சவுண்டு கேட்குறதுக்கே ரொம்ப மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்துட்டு பாட்டெல்லாமே கூட பாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ see you on the next video. Please do like, share and subscribe my channel. Bye bye.